செவ்வாய் 21 கோடி கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்குது சூரியன்லேருந்து, அதையும் சுத்த வைக்குது. வியாழ பகவான் 87 கோடி கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்குது. இது நம்மளை விட 13 மடங்கு பெரிய பிளானெட், இருக்கிறதுலே பெரிய பிளானெட் அவர் தான். அதுவும் ஒரு ஆர்பிட்டில் அந்த சூரியனில் தான் சுற்றுது. 15 கோடி கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கும்போது இவ்வளவு அளவில் தெரிஞ்சதுன்னா, 87 கோடி கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கும்போது இதை விட 6 மடங்கு சூரியன் சின்னதாக தெரியும், இந்த இவ்வளோ சைஸில் தான் தெரியும். ஆனால் அதையும் வியாழன் சுற்றுது. சனியா கேட்க வேண்டியதில்லை, 112 கோடி கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கார். அது இன்னும் சின்னதாக ஒரு நட்சத்திர அளவுக்கு தான் தெரியும் சூரியன், ஆனால் அதுவும் சூரியனை தான் சுற்றுது. அவ்வளோ பவர்ஃபுல்லான சூரியனை உன் பீத்த கோமணத்தை காயப்படுத்த நான் பயன்படுத்திகிட்டு இருக்கேன். விளங்குதா? உன் கோமணத்தை பயன்படுத்த பொம்பளைங்க வத்தல் வடகம் காயப்போட இதுக்கு தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. இனிமே உன்னோட சூப்பர் பவரை கெயின் பண்ணுறதுக்கு அதை பயன்படுத்தணும். அது எப்படி பயன்படுத்தணும்னா, சும்மா மத்தியானம் 1 மணிக்கு இப்போ போய் ஈன்னு பார்த்துட்டு இருக்காதீங்க. இப்போல்லாம் அவர் ஃபோர்ஸ்ஃபுல்லாக வேலை செய்கிற நேரம், டியூட்டியில் இருக்கார். இன்னும் காலையில் உதிச்சு 24 நிமிஷம் சொல்லுங்கள், உதிச்சு 24 மினிட்ஸ், ஒரு நாளிகை பொழுது அவர் பிளஸ்ஸிங் டைம். அது யார் என்ன கேட்டாலும் கொடுக்குற நேரம் 24 நிமிஷம் தான். விளங்குதா? நிற்கணும் போய். இன்றைக்கி இப்போல்லாம் 7 மணிக்கு வரும் சூரியன், வெளியே வருவார். ரெடியாக நிற்கணும் போய் கிழக்க பார்த்து, சாமி நேற்று வரைக்கும் உன்னை பற்றி தெரியல, நான் கோமணம் காயப்படுத்த உனக்கு பயன்படுத்தினேன், இன்னைக்கு தான் உன்னை பற்றி சொன்னார், நான் எது கேட்டாலும் கொடுப்பியான், 7வது அறிவு 8வது அறிவை கொடுக்குற சக்தி, எனக்கு செல்வம் கொடுக்குற சக்தி, எனக்கு உழைப்ப, எனக்கு ஆற்றல் கொடுக்குற சக்தி, என் நோயெல்லாம் விரட்டுற சக்தி, என் மனக்குழப்பங்களை தீர்க்கிற சக்தி, என் ஃபிகர் எனக்கு அடங்குற சக்தி, எல்லாத்தையும் கொடுக்குற சொன்னார். அவனுக்கு பிரச்சனை கிடையாது. நீ என்ன கேட்குறேன்னு தெரியாது. நீ அவன்கிட்ட போய் எப்படியாவது என் ஃபிகரை எனக்கு செட்டப் பண்ணி கூடியா கேட்டாலும் அவன் செய்வான். அவங்களுக்கு என்ன கேட்குறேன்றது பிரச்சனை கிடையாது, என்ன கேட்டாலும் கொடுக்கணுன்றது அதுக்கு அதனுடைய தத்துவம். நீ அல்பத்தை கேட்டால் அல்பத்தை கொடுத்துருவார், பெருசாக கேட்டேன்னா பெருசாக கொடுப்பார், அவ்வளோதான். விளங்குதா? அவன் பக்குவத்து தந்தபடி, அவன் ஸ்டேட்டஸ் தந்தபடி கேட்குறான். அப்போ நீங்கள் நின்றுட்டு கேட்கணும். அந்த எப்படி இதே விளக்கு டெக்னாலஜி தான். மூச்சு இழுக்கும்போது சூரிய பகவானை நெத்திக்குள்ளே அந்த ஒளி இழுக்கணும். 5 நிமிஷம் 10 நிமிஷம் வரைக்கும் பார்க்கலாம் தாராளமாக. பார்த்து